பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் மதுரைக்கு வந்தார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை ஊடக நண்பர்கள் மூலமாக தமிழகத்திற்கு அறிவிக்கிறோம். அவர் வரக்கூடிய நிகழ்ச்சி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பரப்புரையினுடைய துவக்க விழாவாக இருக்கும். என்டிஏ சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் மதுரையில் வண்டியூர் பக்கம் இருக்கிற அம்மா திடல்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாயிருக்கு. அதில் பிரதமர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். அதில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, ஏற்கனவே என்டிஏயில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி கட்சிகள்லாம் கலந்து கொள்வார்கள். புதிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உறுப்பினர்களும் அதில் கலந்து கொள்வார்கள். மிக பிரம்மாண்டமாக அந்த கூட்டம் நடக்கும். அதற்காக இன்று காவல்துறை ஆணையரை சந்தித்து அந்த நிகழ்ச்சிக்கான அனுமதி கேட்டு தான் இன்றைக்கி கடிதம் கொடுப்பதற்கு இங்கே வந்தோம், கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்தோம். இதில் அதிமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் மரியாதைக்குரிய ஐயா செல்லூர் ராஜு அவர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மூத்த தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள், அதிமுகவினுடைய முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பிஜேபியினுடைய மாவட்ட தலைவர்கள் மாரி சக்கரவர்த்தி, ராஜசிம்மன், நாங்கள் எல்லாரும் வந்து இந்த கமிஷனரை சந்தித்து அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான அனுமதியை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ள வந்திருக்கிறோம். மாநாட்டில் மட்டும் கலந்துக்காரா வேற எதுவும் நிகழ்ச்சி இருக்காது? இதுவரைக்கும் வந்த தகவல் மாநாடு நடக்குது, அந்த பரப்புரையை பிரதமர் துவங்கி வைப்பார் என்ற தகவல் தான் அங்கே வந்திருக்கு. பிரதமர் அலுவலகத்திலிருந்து மேற்கொண்டு தகவல் வரும்போது உங்களுக்கு நாங்கள் அதை பகிர்ந்து கொள்வோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருவதாக தகவல் இல்லை. பொதுவாக அமித்ஷா அவர்களும் பிரதமரும் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்வதில்லை. ரெண்டு பேரும் தனித்தனியாக பல இடங்களுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால, நேர நெருக்கடி இருப்பதனால அப்படி இருக்கிறது இல்லை. ஆனால் மதுரை ஸ்பெஷல் பிளேஸ், தமிழ்நாடு ஸ்பெஷல் ஸ்டேட் ஃபார் போத் ஆஃப் தம். அப்படி வந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். கூட்டணி இல்லாத கட்சி யாரு? யார் யார் கலந்து கொள்வாங்க, ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதியா யார் மேடையில் இருப்பாங்கன்றதெல்லாம் விரைவில் தெரிய வரும். எங்களுக்கு தகவல் வந்தோடனே சொல்லுவோம். இப்போதைக்கு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியுமாக சேர்ந்து இந்த முயற்சியை செய்கிறோம், இந்த மாநாட்டு வேலைகளை செய்கிறோம். மூத்த அதிமுக தலைவர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. சேர்ந்து வந்து நாங்கள் விண்ணப்ப படிவத்தை, விண்ணப்ப மனுவை கொடுத்துருக்கோம். ஓகே.